வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் விலக்கு தந்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க தயாரா? எடப்பாடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். அமைச்சர் கே.என். நேரு வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. அதிரடி சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பேச முயற்சி. அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து நீக்கம். தமிழக மக்களின் கோரிக்கையை இலங்கை அரசு பூர்த்தி செய்யும். பிரதமர் மோடி நம்பிக்கை. தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்ல வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கான பணிகள் துவங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை, மீனவர் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், தொழிலாளர் நலத்துறை, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளும் அரசு துறைகளும் இணைந்து இத்திட்டங்களை செயல்படுத்தும். இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திட்ட செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும். நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து மேம்படுத்தும் பொருட்டு இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 360 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 216 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுடா பகுதியை சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படும். அது மட்டுமல்ல, நமது மீனவர் சொந்தங்களின் குடும்பத்தினர் கூடுதல் வாய்ப்புகள் பெற்று அந்த அதிகமான பொருளீட்ட வழிவகை ஏற்படுத்தப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்து அமைகிறேன். தமிழகத்திற்கு நீட் விலக்கு தந்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமானம் மூலம் நேற்று கோவை வந்தார். அதன் பின்பு ஊட்டியில் 499 ரூபாய் கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்து 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு அனுப்பிய நீட் விலக்கு சட்ட மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிராகரித்துள்ளது. இதற்காக அடுத்த கட்டமாக வரும் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்த போதும் அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போதும் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அனுமதிக்கவில்லை என்றும் ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவின் பாதம் தாங்கிகளாக இருந்து கொண்டு நீட் தேர்வை அனுமதித்துள்ளனர் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக மாணவர்களின் மீது அக்கறை இருந்தால் பாஜகவுடன் கூட்டணி செல்வதற்கு முன்பு நீட் விலக்கு அளித்தால்தான் கூட்டணியில் இணைவோம் என அவரால் வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணியில் இருந்து போவோம், கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்போம், நீட் விலக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல? ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார், நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார். சொல்ல வச்சோம், நாங்க சொல்ல வச்சோம். இப்ப கேட்கிறாரு பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க. பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா
பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்றும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறது தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க. திருச்சியில் உள்ள அமைச்சர் KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி தில்லை நகர் 5வது குறுக்கு தெருவில் உள்ள அமைச்சர் KN நேருவின் வீட்டில் 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவத்தினர் மற்றும் தமிழக போலீசார் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இருந்து வந்த அமலாக்கத்துறை உயர் அதிகாரி இருவர் தலைமையில் திருச்சி அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மசக்காளி பாளையம் பகுதியில் அமைச்சர் நேருவின் சகோதரரும் TVH உரிமையாளருமான மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தவிர சென்னை, திருச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கோவையில் உள்ள TVH நிறுவனத்தை மணிவண்ணன் கவனித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபையில் இன்றைய நிகழ்வின் போது அமளியில் ஈடுபட்ட அதிமுக MLA-க்களை வெளியேற்றி ஒருநாள் இடைநீக்கம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபையின் இன்றைய நிகழ்வின் போது அதிமுக MLA-க்கள் அந்த தியாகி யார் என பேட்ஜ் அணிந்து சட்டசபைக்கு சென்றனர். இந்நிலையில் டாஸ்மாக் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டபோது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கை பேச அவையில் இடமில்லை என கூறி அனுமதி மறுத்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பேச அனுமதி அளிக்காததால் அதிமுக MLA-க்கள் பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக MLA-க்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டு இன்று ஒரு நாள் இடைநீக்கம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனிவான பார்வை, இரக்கத்தோடு அவர்களை அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அவர்களுக்கு இது ஒரு நாள் மட்டும் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2 முறை அவர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் எச்சரித்து அவர்களை நாளை முதல் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளலாம் என்று உத்தரவிடுகிறேன். அதுபோல் கண்டிப்பாக இன்று ஏதேனும் வாசகங்கள் அடங்கிய வில்லைகளாக பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த அவையில் ஒருபோதும் அவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்பதையும் உறுதியாக சொல்லுகின்றேன். எல்லோருக்கும் அதேதான் நிலை என்பதையும் தெரிவித்து கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் பறிமுதல் செய்த படகுகளை திருப்பி தருவதாகவும் இலங்கை அரசு உறுதி அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு இதுவரை வழங்கப்படாத வகையில் முதன்முறையாக கொழும்புவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் மோடி இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே முதன்முறையாக முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் திருகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவது, இலங்கையின் கிழக்கு பகுதிக்கு இந்தியாவின் பல்துறை மானிய உதவியை வழங்குவது உள்ளிட்ட ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளது. தொடர்ந்து இரு தலைவர்களும் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தையும் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு வெளிநாட்டு தலைவருக்கு இலங்கையால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான மித்ர விபூஷணத்தை அதிபர் திசநாயக்க வழங்கி கௌரவித்தார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களின் நிலை குறித்து கவலை எழுப்பியதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்கள் பிரச்சனையை அணுக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் அவர்களின் படகுகளை திருப்பி தருவதாகவும் இலங்கை அதிபர் உறுதி அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு விரோதமான முறையில் தனது பிரதேசத்தை பயன்படுத்த இலங்கை அனுமதிக்காது என்று அனுரகுமார் திசநாயக்கே உறுதி அளித்ததாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 10.86 கோடி மரக்கன்றுகள் நடவு செய்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி பதில் அளித்துள்ளார். சட்டசபையில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி 36 மாவட்டங்களில் 33.23 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் பணிகள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும்,
சென்னை போன்ற பெருநகரங்களில் வனப்பரப்பை அதிகரிக்க ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இத்திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 10.86 கோடி மரக்கன்றுகள் நடவு செய்திருப்பதாகவும் பதில் அளித்துள்ளார். இந்த மரக்கன்றுகள் நடுவது போன்றவர்களுக்கு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பசுமை இயக்கத்தையே கொண்டு வந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் திட்டத்தின் கீழ் 650 ஹெக்டர் தரம் குன்றிய அலையாத்தி காடுகள் மீட்டெடுக்கப்பட்டதுடன் 310 ஹெக்டரில் புதிய இடங்கள் 12 மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலையாத்தி காடுகள் உருவாக்கம் செய்ததன் மூலம் அதில் மொத்தம் 8.3 லட்சம் அலையாத்தி வகை மற்றும் அதை சார்ந்த தாவர இனங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே தாவர இனங்களை வளர்ப்பதற்கு அது கன்றுகளாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் அவைகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. மற்றும் உயிர் அரணாக சவுக்கு, பனை மற்றும் முந்திரி மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு கடற்கரை நெடியிலும் மொத்தம் 288 ஹெக்டர் பரப்பில் இயற்கை சீற்றங்களிலிருந்து தற்காப்பு செய்யும் விதமாக உயிர்வேலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் 7 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடும் எதிர்ப்புகளை மீறி வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். அதன் பிறகு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக பல தரப்பினர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டசபையிலும் மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராசா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாரத்தின் தொடக்க நாளிலேயே இந்திய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வர்த்தகமாகி வருவதால் முதலீட்டாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதிப்பின் காரணமாக ஆசியா மற்றும் இந்தியா பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 350 புள்ளிகள் சரிவுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது. இந்நிலையில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் இதுவரை எப்போதும் இல்லாத அளவிற்கு 3000 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்தது. 72,122 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 1016 புள்ளிகள் சரிந்து 21,887 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. இந்திய பங்கு சந்தை முன் எப்போதும் இல்லாத வகையில் வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்ததால் 13 முக்கிய துறை குறியீடுகளும் சரிவில் வர்த்தகமாகின்றன. ஐடி துறையை சேர்ந்த நிறுவனங்கள், இரும்பு சார்ந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் சரிவை சந்தித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பரஸ்பர வரி விதிப்பின் காரணமாக முதலீட்டாளர்களிடையே நிலவும் நிலையற்ற தன்மை காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்தியாவிலேயே மோடி அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு ஒன்றிய திமுக சார்பாக மகாராஜபுரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், ஒன்றிய அரசாங்கம் திமுகவை எதிர்க்கிறது என்றும் தொடர்ந்து தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். இந்தியாவிலேயே மோடி அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என பெருமிதம் தெரிவித்தார். செல்வாக்கு ஒரு 10% 20% குறைகிறது வழக்கம். எல்லா கட்சிக்கும் ஆளுங்கட்சியான பிறகு குறைகள் இருக்கிற காரணத்தால் 10% அல்லது 20% குறைவது வழக்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த திராவிட மாடல் அரசிற்கு ஆளுங்கட்சியானவருக்கு தான் இப்பொழுது அதிகமாக வாக்காளர் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? பொதுமக்களாகிய நீங்கள்
நம்முடைய முதலமைச்சரை அவரை சகோதரராக நேசிக்கிறீர்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் வாக்களித்துதான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களை நீங்கள் முதலமைச்சராக ஆக்கி வைத்தீர்கள். அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நமக்காக அண்ணன் தளபதி அவர்கள் பாடி வருவார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாக்களித்தீர்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் சொன்னதிலே ஏறத்தாழ 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அண்ணன் தளபதி அவர்கள். அரியலூரில் நந்தியம் பெருமான் சுயசாம்பிகை திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி திருத்தலத்தில் சிவபெருமான் தாமே முன்னின்று நந்தியம் பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்த புனித தலமாகும். இந்த தலம் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றதும் வசிஷ்டர், அகஸ்தியர் முனிவரால் பூஜிக்க பெற்றதாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி கோவில் வளாகத்தில் நந்தியம் பெருமான் மற்றும் சுயசாம்பிகை தேவியார் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் யாக பூஜையுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. நந்தியம் பெருமான் திருமணத்தினை பொதுமக்கள் காண தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருமானூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாணியம்பாடியில் தனியார் பள்ளி காவலாளியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இக்பால் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் காவலாளியாக பணியாற்றும் இர்பான் என்பவர் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகர காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இக்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தனியார் பள்ளிக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி நுழைவாயிலில் பட்டப்பகலில் காவலாளியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பேருந்து நிலையத்தில் 5 குழந்தைகளை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் குழந்தைகளை வைத்து சில பெண்கள் யாசகம் பெற்று வருமானம் ஈட்டி வருவதாக குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தனியாக யாசகம் பெற்று வந்த 3 சிறுமிகள் மற்றும் கை குழந்தையை வைத்து பிச்சை எடுத்த 2 பெண்களை பிடித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் குழந்தைகளை வைத்து யாசகம் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து தொடர்ந்து 2 கை குழந்தை உட்பட 5 குழந்தைகளையும் மீட்ட காவலர்கள் அப்போது தனியாக யாசகம் பெற்று வந்த 3 சிறுமிகள் மற்றும் கை குழந்தையை வைத்து யாசகம் எடுத்த 2 பெண்களை பிடித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இவர்களுக்கு பின்னால் இருக்கும் நபர்கள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக அளவில் புகழ் பெற்று விளங்கும் திருவாரூர் தியாகராஜ சுவாமியின் ஆழி தேரோட்டம் துவங்கியுள்ளது. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் வருடாந்திர பங்குனி உற்சவமானது கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் சிறப்பாக உலக பிரசித்தி பெற்ற ஆழி தேர் 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்டதாகும். முன்னதாக காலை 5 மணிக்கு ஸ்ரீ விநாயகர் தேர், ஸ்ரீ சுப்பிரமணியர் தேர், அம்பாள் தேர், சண்டிகேஸ்வரர் தேர் என 4 தேர்கள் ஆலய வீதிகளில் வலம் வந்தது. தற்போது ஆழி தேரினை அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என பக்தி கோஷம் முழங்க தேரினை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக 108 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்களும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் வரவேற்கத்தக்கது என தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா என்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போதே வக்பு வாரியத்தில் பெண்களை நியமித்தார் என்றும் இது நாட்டிற்கு முன் உதாரணமாக மாறியது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா முழுவதும் வக்பு வாரியத்தில் 2 பெண்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இதில் ஜெயலலிதா காலத்தில் ஃபைதர் சையத்தை வக்பு வாரிய தலைவராக நியமித்தார். இந்தியாவிலேயே தமிழகம்தான் அதற்கு முன் உதாரணம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வகுப்பு வாரியத்துல 2 பெண்களை வாரிய உறுப்பினர்களாக சேர்க்கணுங்கிறாங்க. நான் இதுல கூடுதலாக ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்துல பதர் சையத் அவர்களை வகுப்பு வாரியத்துக்கு தமிழ்நாட்டில் சேர்மனா போட்டாங்க. அப்படி போடும்போது என்னை கேட்டாங்க, பெண்களை வகுப்பு வாரியத்துல போடலாமா, இஸ்லாத்துல அதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா போடலாமா, அந்த மாதிரி சட்டத்துல எந்த சரியத்துலால அந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது, போடலாம்னு சொன்னேன், போட்டாங்க. அப்ப இந்தியாவிலேயே தமிழகம் முன்மாதிரிங்கிறதுக்கு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்கிறது இதுல முன்னு உதாரணம். தமிழகம் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. 3வது அது சொல்லிட்டேன், 3வது சொல்லிட்டேன். 4வது வகுப்பு செய்த சொத்தை 90 நாட்களுக்குள் ஆன்லைன் போர்ட்ல பதிவு செய்ய வேண்டும். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வகுப்புல யாரு வகுப்பு பண்ணிருக்கா, எப்படி வகுப்பு பண்ணிருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பெரிய மர்மமாக இருக்கு. வகுப்போடுல எந்தெந்த சொத்தெல்லாம் வகுப்போடுல இருக்கு இல்லைங்கிறது தெரியாது. அதனால இப்ப வந்திருக்க சட்டப்படி நீங்க யார் இப்ப புதுசா வகுப்பு பண்ணாலும் சரி, உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதை ஆன்லைன் போர்ட்டல்ல போட்டணும், வகுப்போடு அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல போடணுங்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2ஆம் தேதி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்தார். அமெரிக்கா மீது மற்ற நாடுகள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். டிரம்பின் கூடுதல் வரி விதிப்புக்கு உலக நாடுகள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உலகெங்கிலும் பங்கு சந்தையும் டிரம்ப் அறிவிப்பால் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரபல கோடீஸ்வரர் எலான் மஸ்க் இருவருக்கும் எதிராக அமெரிக்கா முழுவதும் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஹேண்ட்ஸ் ஆஃப் என்ற எதிர்ப்பு பேரணி அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பேரணியில் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்களும் உள்ளூர் ஆதரவாளர்களும் பங்கேற்றுள்ளனர். அப்போது எங்களது ஜனநாயகத்தில் கைகளை வைக்காதே, எங்களது சமூக பாதுகாப்பில் கைகளை வைக்காதே, வெட்கக்கேடான முறையில் அதிகாரத்தை கைப்பற்றாதே என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ட்ரம்ப் மற்றும் அவரது கொள்கைகளுக்கு எதிராகவும் அரசு நிர்வாகத்தில் எலான் மஸ்கின் தலையீடுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடைபெற்றன. அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் 150க்கும் மேற்பட்ட அமைப்புகளால் 1200க்கும் மேற்பட்ட இடங்களில் பேரணிகள், போராட்டங்கள் நடைபெற்றது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் விலக்கு தந்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க தயாரா? எடப்பாடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். அமைச்சர் கே.என். நேரு வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, அதிரடி சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பேச முயற்சி, அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து நீக்கம். தமிழக மக்களின் கோரிக்கையை இலங்கை அரசு பூர்த்தி செய்யும், பிரதமர் மோடி நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.